நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான்.